வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர் கே.என். நேருவின் மகன் அருண் நேரு அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிக்கெடித்த தொகுதி எந்த தொகுதி தெரியுமா? இத பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். திமுக முதன்மை செயலாளரும் மூத்த அமைச்சருமான கே.என். நேரு அவர்களது மகன் அருண் நேரு வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடக்கூடும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்தது. அதனை உறுதி செய்யும் விதமாக தற்போது அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் நடக்க ஆரம்பித்துள்ளன. அருண் நேருவை அரசியலுக்கு முழுமையாக இழுத்து வந்த அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் அவரை அடுத்ததாக எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்பி வைக்க முயற்சித்து வருகின்றனர். இதற்கிடையே தனது அப்பா நேருவை போலவே இப்போது கட்சியினரின் இல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோடு திருச்சியில் இருந்தால் தினமும் அலுவலகம் சென்று பார்வையாளர்களையும் சந்திக்க ஆரம்பித்துள்ளார் அருண் நேரு. முதலில் மகனை அரசியலுக்கு அழைத்து வர அமைச்சர் நேரு அவர்கள் மிகவும் தயங்கினார். தன்னோடு அரசியல் போதும் என்று கூட நினைத்தார். ஏனெனில் அந்த அளவிற்கு அவரது தம்பி ராமஜெயத்தின் மறைவு நேருவின் மனதை பாதித்திருந்தது. ஆனால் ஆதரவாளர்கள் கொடுத்த அழுத்தத்தால் மகனின் அரசியல் வருகைக்கு நேரு அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அந்த வகையில் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் கே.என். நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு அவர்கள் களமிறங்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திருச்சியை பொறுத்தவரை ஏற்கனவே அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கே.என். நேரு என மிகப்பெரிய 2 பவர் சென்டர்கள் உள்ள நிலையில் அருண் நேருவையும் திருச்சியில் களமிறக்க திமுக தலைமை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தனது சித்தப்பா மறைந்த ராமஜெயம் அவர்கள் போட்டியிட விரும்பிய பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட அருண் நேரு அவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகிறது. அதன்படி அண்மையில் தனது பிறந்தநாளை கொண்டாடிய அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளை நேரில் சென்று சந்தித்து சில மணி நேரங்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அமைச்சர் கே.என். நேருவின் மகன் அருண் நேருவிற்கு கட்சி மேலிடம் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை இதற்கு முன்னர் 2009 முதல் 2014 வரை அமைச்சர் நேருவின் அக்கா மகனும் நடிகருமான நெப்போலியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த முறை ஐஜேகே கட்சியின் நிறுவனர் பார்வேந்தர் அவர்கள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தற்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அமைச்சர் கே.என். நேருவின் மகன் அருண் நேருவிற்கு கட்சி மேலிடம் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் கே.என். நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு அவர்கள் போட்டியிட இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.